கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால், படத்தில் காட்டப்பட்ட கோளின் வெப்பநிலையானது சிறிய வெப்பநிலை பெயர்ச்சி டெல்டா டீட்டாவினால் பெயர்கின்ற போது, அதாவது டெல்டா டீட்டாவால் அதிகரிக்கின்ற போது கோளின் மையத்தில் வெடிப்பு ஏற்படுகின்றது. இதனால் அதன் மையம் எக்ஸ் தூரம் மேல் நோக்கி உயர்கின்றது. கோளின் நிலைத்த தூரம் எல். நீட்டல் விரிவு குணகம் அல்பா ஆயின் எக்ஸை அன்னளவாக தருவது என்னதான் கேள்வி. அடுத்த பிரேக்கெட்டுக்கு தரவு தெரியும். முழு எண்களுடன் ஒப்பிடும்போது அல்பா டெல்டா டீட்டாவை புறக்கணிக்கலாமா? சரி, ஓகே. முதல்ல ஒரு உடலுக்கு வெப்பநிலை கூடுதுன்னு சொன்னால், அதாவது ஒரு உடல் வெப்பத்தை பெறுதுன்னு சொன்னால் அந்த உடல்ற வெப்பநிலை கூடியும் 2 இல்லாட்டி நிலை மாற்றத்துக்கு உட்பட்டியும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. என்ன ஹீட்டுக்குள்ள என்ன உருகல் அடையலாம், இல்லாட்டி ஆவியாக நடக்கும். இப்போ ஒரு திண்மமோ ஒரு திண்மம் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒரு திண்மம் வெப்பத்தை பெறும்போது ஒரு திண்மம் வெப்பத்தை பெறும்போது வெப்பநிலை கூடினா அது விரிவடையுதுல. ஏன் விரிவடைன்னு சொல்லி கேட்டால், உங்களுக்கு தெரியும், எல்லாமே அணுக்களால் ஆக்கப்பட்டது. ஆரம்பத்தில் அந்த அணு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால், ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு பொசிஷனில் இருந்திருக்க போகுது. சரியான அது இருந்திருக்க போகுது. அது அறை வெப்பநிலையில் எரிக்கல இந்த அணுக்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால், அதிர்வுக்குட்பட்டு இருந்திருக்க போகுது. சரியான உண்மையாக வெப்ப சக்தின்னு சொல்றது ஒரு வகையான அதிர்வு சக்தின்னு சொல்லலாம். சரியான அப்போ அதிர்வுக்குட்பட்டு இருந்திருக்க போகுது. இப்போ நீங்கள் வெப்பநிலை கூடுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த உடல் வெப்பத்தை பெற்றிக்கி. அப்போ வெப்பத்தை பிறக்கல அந்த அதிர்வு சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் கூடும். அதிர்வு சக்தி கூடுதுன்னு சொன்னால் அது அதிர்கின்ற ஆம்பிளிடியூட், அதாவது வீச்சம் என்ன செய்யும்னு சொன்னால் கூட போகுது. அப்படி வீச்சம் கூடுறதால அணுக்களுக்கு இடையிலான இடைவெளி என்ன செய்யும்னு சொன்னால் அதிகரிக்கும். சரி, அணுக்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்குது. இதைத்தான் நாம் என்ன சொல்றோம்? விரிவுண்டு சொல்றோம். அப்ப ஒரு வெப்பநிலை ஒரு உடல் வெப்பத்தை பெறுதுன்னு சொன்னா என்ன வெப்பநிலை கூடும், இல்லாட்டி நிலை மாற்றத்துக்கு உட்படணும். உங்களுக்கு தெரியும், ஒரு திண்மம் ஒன்று வெப்பத்தை பெறுது, வெப்பநிலை கூடினா அது விரிவுக்கு உட்படும். அது விரிவுக்கு உட்படுற என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த மூலக்கூறுகள் அதிர்றதால அதோட வீச்சம் கூடி அணுக்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறேன். அணுக்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்கிறேன். இப்படி அதிகரிப்பா தான் நாம என்ன சொல்றோம்னா விரிவுண்டலை கதைக்கிறேன். நீங்க படிச்சிருப்பீங்க. அதோட சரியான இப்படி நடக்கிற அந்த விரிவு ஒரு டைமென்ஷன், அதாவது ஒரு திசையில நடந்தா அதைத்தான் நம்ம என்ன டலி கதைக்கும்? ஏகபரிமாண விரிவுண்டு சொல்லி கதைக்கும். அதாவது நீல விரிவுண்டலி கதைக்கும். அதே ஏதாவது 2 டைமென்ஷன்ல நடக்கும்னு சொன்னா அந்த விரிவு 2 டைமென்ஷன்ல நடக்கும்னா அதை நாம என்ன சொல்றோம்னா பரப்பு விரிவுண்டு சொல்றேன். அதே மாதிரி அந்த விரிவு 3, அதாவது என்ன 3 டிரெக்ஷன்ல நடக்குது. அதாவது என்ன 3D டைமென்ஷன்ல நடக்குது. அது 3D இதுல நடந்திருந்தா அதை என்ன கன அளவு விரிவு உண்டு சொல்லி கதைக்கும். சரியான கன அளவு விரிவு உண்டு சொல்லி கதைக்கிறேன். இப்ப சரியான அதுக்கு நீங்க அல்பா பீட்டா காமாவெல்லாம் வரையறது படிச்சிருப்பீங்க நீங்க விரிவு குணங்களை பத்தி. இப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேள்வியில நிறைய விஷயங்கள் விளங்கி எடுக்கலாம். இந்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரம்பத்துல ஒரு எல் நீளமான கோளொன்று, சீரான கோளொன்று வைங்க, எல் நீளமான கோளொன்று இந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு சுவர்களுக்கு இடையில பிக்ஸ்டா இணைக்கப்பற்றி. சரியான பிக்ஸ்டா இணைக்கப்பற்றி. ஆனா இணைக்கப்பட்டது சரியான ஃபுல்லா, அதாவது சிவர்களுக்கு இடையில இந்த முனை ஃபுல்லாவே அட்டாச் பண்ணிப்படலை. ஒரு முனையில ஒரு மூளை மட்டும், அதாவது ஒரு தொங்கல் பகுதி மட்டும்தான் இணைக்கப்பட்டிருக்கீங்களா. இப்ப உதாரணமா இந்த அறை, சரியான இந்த அறை இது சிவர்கள் எடுத்தா, இந்த சிவர்களுக்கு இடையில ஒரு கோள் ஒன்று இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருந்தா இது என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த மாதிரி கோள்கள் இணைக்கப்பற்றி. இப்ப நீங்க வெப்பநிலையை வெப்பத்தை குடிக்கீங்கன்னு சொன்னா வெப்பநிலை வெப்பநிலை கூடினா இது விரிவுக்கு உட்படும். ஆனா இதுல இருக்கிற இதுல இருக்கிற மூலக்கூறுகள் இந்த சின்ன சின்ன பகுதிகள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது விரிவுக்கு உட்படக்கல. இந்த சிவரை இது தள்ளத்தான் பார்க்கும். தள்ள பார்க்கும். ஏன்? இது நீளத்துல அதிகரிக்க போகுது. நீளத்துல அதிகரிக்கல இது தள்ள பார்க்கும். அப்ப தள்ளுறதால எல்லா பகுதியும் தள்ளும். எல்லா பகுதியும் தள்ளக்கல. ஆனா அந்த தள்ளுறத தடுக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு மூலக்கூறு இருக்கிற இடத்துலயும் சிவர்ற பகுதி இருக்குமா இல்லையா? இந்த மாதிரி சிவர்ற பகுதி இருந்திருக்க போகுது. இருக்கிறதால இவரால ஒரு வளைவுக்குட்பட இயலுமா? வளைவுக்குட்பட இயலா. ஏன்னா அது ஒவ்வொரு பகுதியையும் எடுக்கல, அந்த பகுதி நீளத்துல விரிவடையக்கல அதை தடுக்கிறதுக்கு தேவையான ஒரு இது இருக்க போகுது. விளங்கிட்டு தானே? இப்படி இருக்கல என்ன செய்யும்னு சொன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்றுக்குள்ளாகும். இதே மாதிரி இங்கே நடக்கும். ஸ்ட்ரெஸ் ஒன்றுக்குள்ளாகும். அதான் தேர்மல் ஸ்ட்ரெஸ். அதுக்கு நீங்க சமன்பாடெல்லாம் நிறுவி படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த கேள்வியில பாருங்க, இது எவ்வாறு இணைக்கப்பற்றி? நுனிப்பகுதி மட்டும்தான் பிக்ஸ்டா இணைக்கப்பற்றி. அப்போ ஒரு சீரான கோள்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா வெப்பநிலையை நீங்க கொடுக்கல இந்த கோள் என்ன செய்யும்? விரிவுக்குட்படும். விரிவுக்குட்படக்கல சரியான கோள் விரிவுக்குட்பட போகுது. விரிவுக்குட்படக்கல
இந்த பகுதியும் வந்து விரியத்தான் போகுது. அதாவது என்ன, இந்த இணைக்கப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கிற பகுதியும் விரியத்தான் போகுது, இங்கால இருக்கிற பகுதியும் வந்து விரியத்தான் போகுது. ஆனா இந்த இடத்துல இருக்கிற விரிவெல்லாம் தடுக்கிறதுக்கு இதுல சிவர் இருக்கா? சிவர் ஒன்று இல்லை, அதாவது சிவர்ல இணைக்கப்படலை. ஏன் இந்த பகுதி மட்டும்தான் இணைக்கப்பட்டு. அப்ப இந்த அறிக்கிற கோல்ல இந்த அறிக்கிற பகுதிகள் வந்து என்ன செய்யும் சொன்னா நகர பார்க்கும். எங்கால பக்கம் நகர பார்க்கும்னு சொன்னா இந்த பக்கம் இங்கால பக்கம் நகர பார்க்கும். அதால இதுல ஒரு ரொட்டேட் ஒன்று உருவாகிற மாதிரி இருக்க போகுது. ரொட்டேட் ஒன்று உருவாகிற மாதிரி இருக்கிறதால ஒரு கட்டத்துல என்ன செய்யும்னு சொன்னா சரியான, ஒரு கட்டத்துல என்ன செய்யும்னு சொன்னா வெடிப்புக்குள்ளாகும். சரியான, வெடிப்புக்குள்ளாகும். அது எங்க வெடிப்புக்குள்ளாகும்னு சொன்னா சென்டர் பகுதியில தான் அதிகமாக வெடிப்புக்குள்ளாகுது. உதாரணமா நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ரூலர் ஒன்று எடுத்து நீங்க இந்த மாதிரி நெருக்கலுக்கு உட்படக்கல, இந்த மாதிரி சரியா நீங்க நெருக்கலுக்கு உட்படக்கல, அது வெடிக்கிறது அந்த உடையிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் அறைக்கும். அதே இது அதில் நுனியை பிடிச்சி நீங்க எந்த மாதிரி நீங்க நெருக்கலுக்கு உள்ளாக்கல ஒரு கட்டத்துல உடையுங்களா? சரியான, அதே மாதிரி தான் இந்த விஷயம் உடையும். அந்த உடையிற பகுதியை நீங்க வந்து சரியான உடையிற பகுதியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவு வந்து சென்டர்ல உடைஞ்ச மாதிரி இருக்கும். அது ஒரு துண்டையும் மற்ற துண்டையும் எடுத்து பார்த்தா நீளத்துல சமனாக இருக்கிற மாதிரி. ஏனது சென்டர்ல உடையிறன்றி கொடுத்தா நீங்க கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து சரியான, கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சமனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குமாக இருந்தா, சமனாக பயிரப்பட்டிருக்குமாக இருந்தா என்ன செய்யும்ன்றதுன்னா சென்டர்ல உடைவடைஞ்சிருக்க போகுது. சரியான, இந்த மாதிரி சென்டர்ல உடைவடைஞ்சிருக்கு. இங்க ஏன் இந்த கேள்வியிலையும் பாருங்க, நடுப்பகுதி தான் உடைவடை சொல்லியிருக்கா. ஏன் நடுப்பகுதி உடைவடைன்னு சொல்லியிருக்குன்னு சொன்னா ஒரு சீரான ஹோல்கள் எடுக்கல, இந்த பகுதியும் இந்த பகுதியும் ஒரே இடத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மூளை ஒரே இடத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கல இதால கொடுக்கப்படுற அந்த நெருக்கலால கொடுக்கப்படுற ஃபோர்ஸும் இதால கொடுக்கப்படுற ஃபோர்ஸும் வந்து சமனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப உடையக்குல இது என்ன செய்யும் சொல்லி கேட்டா சென்டர் பகுதியில தான் உடையும். சரியான, அந்த விஷயம் இந்த இப்படி இன்னொரு மாதிரியும் செல்லலாம். சரியான, ஏன் இது சென்டர் பகுதியில் உடையறன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு உடல் வந்து என்ன உறுதியாக இருக்கணும்னு சொல்லி கேட்டா அதுக்கு வந்து சக்தி நல்லா குறைய இருக்கணும். அதனை சொல்றீங்க, நீ மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. உடல் உறுதியா இருக்குன்னு சொன்னா சக்தி குறைய. சரியான, அப்ப இது வந்து நிலையாக ஆரம்பத்துல அரை வெப்பநிலையில வெப்பநிலையெல்லாம் கூட்டலன்னு சொன்னா அது நிலையாக இருக்கல, அது அதோட பாட்டு விருந்திரிக்க விரும்பும். இப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டக்கல இதுக்கு என்ன செய்யும் சொன்னா அதிர்வு சக்தி கூடும். அதிர்வு சக்தி அதுதான் வெப்பம் சொல்றேன். வெப்பம் கூடினா அவருக்கு வந்து உறுதி குறைய. அப்ப இவரு என்ன செய்வாருன்னா ஒரு கட்டத்துல நெருக்கலுக்கு இதாகி வந்து ஒரு கட்டத்துல உடையும். சரியா, அந்த உடையிற இடத்துல வந்து உடைஞ்சதுக்கு பிறகு பாருங்க இந்த துண்டு வந்து நேராக இருக்கு, இப்படி வளைஞ்சி இருக்கல. ஏன்னு சொல்லி கேட்டா இப்படி இந்த கேவ் வந்து உடைஞ்சதுக்கு பிறகு இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம இப்படி வளைஞ்சிருக்கிறதுக்கோ வந்திருந்தா என்ன நடக்குன்றன்னா இதுக்கு மேலதிகமாக சக்தி தேவை. ஏன்றா அந்த பெண்டிங் எனர்ஜி வந்து கூடும். சரியான, பெண்டிங் எனர்ஜி வந்து கூடும். அதாலதான் இது என்ன செய்யுது, நான் உடைஞ்சதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டா போறேன். விளங்கிட்டு தான் உடைஞ்சதுக்கு பிறகு வந்து ஸ்ட்ரைட்டா போறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா என்ன இப்படி வளைவாக வரணும்னு சொன்னா அதுக்கு மேலதிகமான ஒரு சக்தி வந்து தேவைப்பட்டிருக்கீங்க. என்னன்னா இந்த பெண்டிங் எனர்ஜி வந்து கூடுதலாக இருந்திருக்க போகுது. இது ஒரு விஷயம். சரியான, இப்ப இன்னொரு விஷயம் ஒன்றைக்கு இந்த உடையிற இடத்தை தான் வந்து சொல்றேன்னு சொன்னா யூலர் பக்லிங் சொல்ற. சரியான, நம்முடைய A level பிசிக்ஸை பொறுத்த தேவையில்லை, உங்களுக்கு ஒரு மேலதிக அறிவுக்காக சொல்றேன். யூலர் பக்லிங் சொல்றேன். சரியான, அதாவது ஒரு ஸ்ட்ரெயினுக்கு அதாவது நெருக்கலுக்கு உட்பட்டு ஒரு கட்டத்துல அது உடையிற இடம், அந்த இடத்தை தான் வந்து யூலர் பக்லிங் சொல்றேன். அது இப்ப உடையிறதுக்கு தேவையான கிரிட்டிக்கல் ஃபோர்ஸ், அதாவது எல்லை நிலைக்கு தேவையான விசைக்கான சமன்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி எடுத்தா எஃப்டல் எடுத்தா பை ஐ இ ஓவல் வர்க்கம். சரியான, பை இ ஐ ஓவல் வர்க்கம். பையங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு எண்பெருமானம். ஈங்கிறது என்னன்னா எங்கின் மட்டு, இது வந்து என்னன்னு சொன்னா ஏரியா. சரியான, ஏரியான்னு சொன்னா ஏரியாவில் மூமெண்ட் ஆஃப் இனர்சியா, அதாவது சடத்துவ திருப்பம், அது வந்து ஏரியா மூமெண்ட் ஆஃப் இனர்சியான்னு சொல்றேன். சரியான, எல்ங்கிறது இந்த கோளின் நீளம். உங்களுக்கு தெரியும் ஒரு குறித்த கோளுக்கு எஃப் நேர்விய சமன் 1/L வர்க்கம் டெல்லி வரும்ல. அப்ப எல் கூட 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 இந்த கிரிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும்னு சொன்னா அதாவது உபயோகத்துக்கு தேவையான கிரிட்டிக்கல் ஃபோர்ஸ் வந்து குறையும். சரியான, நீங்க ப்ராக்டிக்கலா வந்து அனுபவிச்சிருப்பீங்க. எப்படி சும்மா அந்த ஸ்கூல்ல அறியல ரூலரை வந்து உடைச்சிருப்பீங்க. ஒரு பெரிய ரூலர் அறியக்குள்ள சின்ன ஒரு ஃபோர்ஸை கொடுத்து டக்குன்னு உடைப்பீங்க. அந்த உடைஞ்ச துண்டையும் கணக்கான இன்னொரு கொஞ்சம் போல ஃபோர்ஸை கொடுத்து உடைச்சிருப்பீங்க. இப்படி இவ்வளவுக்கு ஒரு சின்ன பகுதி வரக்குல அந்த பகுதியை உடைக்கிறதுக்கு நீங்க கூடுதலான ஒரு ஃபோர்ஸை கொடுக்க வேண்டி வந்திருக்கு. ஏன்னு சொல்லி கேட்டா ஏன்னு சொன்னா நீளம் குறைய நீளம் குறைய அதை உடைக்கிறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா கூடும்.
இல்லைங்கிட்டா ஃபோர்ஸ் வந்து கூட போகுது. இதை வந்து சொல்ற இந்த நிலையை வந்து உடைகிற இடத்த வந்து யூலர் பக்லிங் சொல்றேன். இது உங்களுக்கு ஒரு மேலதிக நாலேஜ். உங்களுக்கு நீங்க சின்னத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. பெரிய ஒரு ரூலரை நீங்க டக்குன்னு உடைச்சிட்டு வந்து சின்ன ஒரு துண்டு வரக்கலாம் அதை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னு கேட்டா நீளம் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா அதை உடைக்கிறது தேவையான எல்லை விசை வந்து என்னையாக இருக்குன்னு சொன்னா கூட போகுது நீளம் குறைகிறதால. இதெல்லாம் வந்து கேள்வியிட ஒரு விஷயம். இது ஏன் இப்படி உடைஞ்சி சென்டர்ல உடைஞ்சிருக்குன்னு சொல்லி கேள்வியில செல்லப்பட்டிருந்தாலும் ஏன் சென்டர்ல உடையிறன்னு சொன்னா சரியான ஏன்னு சொன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது வந்து அந்த சீராக இருக்கு. அதாவது எனர்ஜி வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும், எல்லா இடத்துலையும் சீராக டிஸ்ட்ரிபியூட் ஆக இருக்க போகுது. இது ஒரு விஷயம் சரியான. அடுத்தது வந்து ஏன் உடைஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து இப்படி நேராகவே போறேன்னு கேட்டா அது வந்து என்ன செய்யணும்னா எனர்ஜியை குறைஞ்சி சரியான சக்தியை குறைஞ்சி உறுதி நிலையை பேன்றதுதான் இந்த உடலும் விரும்பும் சரியான. அதுக்காக தானே அது இந்த மாதிரி போறேன் இவ்வளவு விஷயம். இப்ப கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா சரியான கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு டெல்டா டீட்டா வெப்பநிலை கொடுக்கல இந்த கோள் வந்து இந்த மாதிரி நடுப்பகுதியில உடைஞ்சி மேலுக்கு எக்ஸ் தூரம் நகர்ந்திருக்கான். ஏன் மேலுக்கு எக்ஸ் தூரம் நகர்ந்திருக்குன்னு சொல்லி கேட்டா இந்த கோள் என்ன செய்ய பார்க்கும், விரிவடைய பார்க்குது. விரிவடைகிறதால கோள்ற நீளம் அதிகரிக்குது. நீளம் அதிகரிக்கிறதால இது என்ன செய்யும், இந்த அதாவது இதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்த அதாவது இந்த திணிவு மையம் எடுத்த அந்த நடுப்பகுதி என்ன செய்யும் சொன்னா மேல் நோக்கி என்ன செய்ய போகுது, நகர்ந்திருக்க போகுது. அப்படி நகர்ந்த தூரம் எக்ஸ் என்னங்கிறது கணக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இந்த அறிக்கிற பகுதி உடைகிறதுக்கு முதல் சீரான ஹோல்டேஜ் எடுத்தால் நடுப்பகுதி வந்து என்ன அறிய போகுதுன்னா L/2 இருந்திருக்க போகுது. நடுப்பகுதி எடுத்த L/2 இருந்திருக்க போகுது. அப்படின்னு சொன்னா இந்த அறிகிற சீரான ஹோல் தான் உடைஞ்சி நகர்ந்துட்டு போயிருக்கு. அப்ப இந்த நீளமும் வந்து எவ்வளவு இருந்திருக்க போகணும்னு சொன்னா L/2 இருந்திருக்கும் சரியான. இப்ப இது மேல் நோக்கி எக்ஸ் தூரம் நகருதுன்னு சொன்னா நகர்றதுக்கான காரணம் என்ன, வெப்பநிலை கூடுறதால இந்த கோள் என்ன செய்யுது, விரிவுக்குட்படுது. கோள் வந்து விரிவுக்குட்படுது. அப்ப விரிவுக்குட்படுதுன்னு சொன்னா அப்ப இந்த உடைகிறதுக்கு முதல் அதுல நீளம் இந்த துண்டு பகுதியில நீளம் வந்து L/2. உடைஞ்சதுக்கு பிறகு இந்த நீளம் L1 எடுத்தா இந்த L1 வந்து L/2 பார்க்கணும் இருந்திருக்கோ கூடுதலா இருந்திருக்கோ. அதானே சொல்றீங்க நீங்க எழுதுற என்ன அல்பா அதாவது ஏகபரிமாண விரிகை திறனை வரையறுத்து நீங்க சமன்பாடு எழுதிருப்பீங்க. L1 சமன் என்ன L0 1 + α × டெல்டா டீட்டா. இந்த சமன்பாடு என்ன சொல்லுது, இது எப்படி எழுதுறீங்க, ஆரம்ப நீளத்தை பார்க்க நீங்க வெப்பநிலையை நீங்க கூட்டினீங்கன்னு சொன்னா ஆரம்ப நீளத்தை பார்க்க இறுதி நீளம் வந்து கூடுதலாக இருந்திருக்க போகுது. ஏன் உங்களுக்கு தெரியும் வெப்பத்தை கூட்ட கூட்ட அதிர்வடையும். அதிர்வடைகிறதுல வீச்சம் வந்து அதிர்வு வந்து அதாவது அணுக்கள வீச்சம் வந்து கூடி அணுக்களுக்கு இடையிலான இடைவெளி அதிகரிக்குது. அந்த இடைவெளி அதிகரிக்கிறது ஒரு திசையில மட்டும் நகரமா இருந்தா ஏகபரிமாண விரிவு. அப்ப ஆரம்ப நீளத்தை பார்க்க இப்ப என்ன இறுதி நீளம் வந்து கூடுதலாக இருந்திருக்க போகுது. அப்ப நான் இதுல இருந்து செல்லலாம் L1 வந்து L/2 பார்க்க என்னையாக இருந்திருக்கும், அதிகமாக இருந்திருக்கும். அப்ப L1 வந்து என்ன L/2 பார்க்க அதிகமாக இருந்திருக்க போகுது. இப்போ உங்களுக்கு தேவை கேள்வியில இருந்து நம்ம விடைக்கு போகணும். என்ன கேள்வியில இருந்து விடைக்கு போகணும்னு சொன்னா உங்களுக்கு தேவை என்ன, இந்த நடுப்பகுதி உயர்ந்த உயரம் எக்ஸ்ன்றான்னா எக்ஸ் என்னங்கிறதான் கேள்வி. அப்ப எக்ஸை எடுக்கணும்னு சொன்னா இந்த L1 வந்து தரல, எக்ஸை காணலாம். எப்படி காணலாம்னு சொன்னா எப்படி இந்த அறைக்கு இது வந்து நடுப்பகுதி சரியா உயர்ந்துட்டு போகும்னு சொன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். இந்த மாதிரி இருந்திருக்க போகுது சரியான, இந்த மாதிரி இருந்திருக்க போகுது. அதாவது ஆரம்பத்துல இந்த பகுதி L/2 சரியான, இந்த பகுதி வந்து இந்த நீளம் வந்து L1 சொல்லி எடுத்தா இந்த உயர்ந்த பகுதி வந்து எக்ஸ். அப்ப இதை காண்றதுக்கு இந்த எக்ஸை காண்றதுக்கு நாம் என்ன செய்யலாம், இந்த நீளங்களோட தொடர்படுத்தலாம். எப்படி இதை ஒரு செங்கோண முக்கோணியா பூர்த்தி செஞ்சு பைதகரசின் தேற்றத்தை பாவிச்சா பைதகரசின் தேற்றத்தை பாவிச்சா நம்மளுக்கு என்னன்னு வரும், L/2 இந்த முழுவதின் வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம் சமன் என்னன்னு வரப்போகுது L1 வர்க்கம்னு சொல்லி வந்திருக்க போகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த எக்ஸை காணணும்னு சொன்னா L1 வந்து தெரியா கணியம். அப்ப L1க்கு சார்பாக ஒரு தொடர் கொண்டு எடுக்கணுமா இல்லையா, தொடர் கொண்டு எடுக்க வேண்டியது. ஏன் L1ங்கிறது தெரியா கணியம். அப்ப L1ங்கிறத எப்படி காணலாம்னு கேட்டா இந்த கோள்ற என்ன ஏகபரிமாண விரிவு குணகம் வந்து சரியான, இந்த கோள்ற ஏகபரிமாண விரிவு குணகம் வந்து அல்பா. அப்ப L/2 இந்த முழுவதின் வர்க்கம் வந்து சரி வர்க்கம் பிளஸ் எக்ஸ் வர்க்கம்ங்கிறது எதுக்கு சமனாரின்னு சொன்னா L1 வர்க்கத்துக்கு சமனாக இருந்திருக்க போகுது. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த L1 எப்படி காணலாம்னு யோசிச்சா இந்த L1 நீளம் எப்படி வந்ததுன்னு கேட்டா இந்த கோளுக்கு நாம ஒரு டெல்டா டீட்டாங்கிற வெப்பநிலையை கொடுக்கறதால இந்த கோளுக்கு வந்து டெல்டா டீட்டாங்கிற ஒரு வெப்பநிலையை கொடுக்கறதால
இந்த கோள் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சிச்சு, ஏக பரிமாண விரிகை திறன் அடைகிறதால தான் இது என்ன செய்யுது, L/2 நீளத்துல இருந்து இந்த கோள் வந்து என்ன செய்யுது, L1 நீளத்துக்கு உட்படுகிறது, L1 நீளத்துக்கு உட்படுகிறது. அப்ப நீங்க இப்ப எழுதலாம் என்ன, இறுதி நீங்க படிச்ச விஷயத்தை வச்சால் இறுதி நீளம்ங்கிறது ஆரம்ப நீளத்தின் பிளஸ் 1 என்னன்னு சொல்லி வரும், அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டான்னு சொல்லி வந்துருக்க போகுது, அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டா. இப்போ உங்களுக்கு தேவை எக்ஸை காணணும். L1ங்கிறது தெரியா கணியம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா L1 வர்க்கம் இருக்கி, இன்னைக்கு L இருக்கி. அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த சமன்பாட்டை வர்க்கிக்க, இந்த சமன்பாட்டை வர்க்கிச்சேன்னு சொன்னா L1 ரெண்டு பக்கம் வர்க்கிக்கலாம் அந்த சமன்பாட்டை. அப்ப L1 வர்க்கம் இப்படி வரப்போகுது இந்த மாதிரி, இது என்ற முழுவதின் வர்க்கம் 1 பிளஸ் அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டான்னு சொல்லி வரப்போகுது. இது என்ற முழுவதின் வர்க்கம் சொல்லி வந்துருக்க போகுது. சரியான இதுல தான் ஒரு சின்ன ஒரு அப்ராக்சிமேஷன் ஒன்று செய்யணும். இதை வந்து நீங்க பைனோமியல் எக்ஸ்பென்ஷன் அது வந்து தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை, அதுக்காக தான் தரவு ஒன்று தந்திருக்கார். முழு எண்களுடன் ஒப்பிடும் போது அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டா வந்து மிக சின்ன நதிக்கும். ஏன்னு சொல்லி கேட்டா நீங்க சும்மா கணக்குகள் செய்யகளை பார்த்துருப்பீங்க, சரியான கணக்குகள் செய்யகளை நோமலா பார்த்துருப்பீங்க. இந்த அல்ஃபாங்கிறது வந்து இப்படி இருக்கும், ஒரு 1.2 தர 10/4 அப்படி இருக்க போகுது. அப்ப இவரை வரைக்கிச்சா வாரது வந்து இப்ப என்ன 1.44 தர 10/8. அப்ப இது இன்னமும் மிச்சம் சின்னனாக போகும். சரியான அதால தானே அப்படி ஒரு என்ன உண்மையாவே வந்து பைனோமியல் எக்ஸ்பென்ஷன் பாவிச்சு ஹையர் ரேம்ஸ் எல்லாம் வந்து புறக்கணிக்கிறேன். இப்ப நீங்க இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி கேட்டா இந்த அடைக்கிற கோவையை வந்து வர்க்கிச்சேன்னு சொன்னா, அதாவது 1 பிளஸ் அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டாவை வர்க்கிச்சா இந்த மாதிரி வந்து போகுது. 1 வர்க்கம் 1, இதை நம்ம எழுதுக்கலன்னு a பிளஸ் பி இந்த முழுவதின் வர்க்கமாய். அப்ப 2 அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டா பிளஸ் அல்ஃபா வர்க்கம் இன்டு டெல்டா டீட்டா வர்க்கம் எழுதலாம். இதுல இருந்து உங்களுக்கு விளங்கும் என்ன, முழு எண்களோட ஒப்பிடக்குள்ளேயே அவர் சொல்லியிருக்கார் அல்ஃபா டெல்டா டீட்டா புறக்கணிக்கலாம்னு சொல்லி. அப்படின்னு சொன்னா அல்ஃபா டெல்டா டீட்டாவையே புறக்கணிக்கலாம்னு சொன்னா அல்ஃபா வர்க்கம் டெல்டா டீட்டா வர்க்கத்தை இன்னமும் புறக்கணிக்க இயலுமா இல்லையா? புறக்கணிக்க இயலும். ஏன் இதையே புறக்கணிக்க இயலும்னு சொன்னா இதென்ற வர்க்கத்தை என்ன செய்யலாம், இன்னும் புறக்கணிக்கலாம். உதாரணமா இந்த 10/4 புறக்கணிக்க இயலும்னு சொன்னா அதென்ற வர்க்கம் என்னன்னு சொல்லி வந்துருக்க போகுது 10/8 மிச்சம் இன்னும் என்ன சின்னனாக இருந்திருக்க போகுது. அப்ப இந்த அறிக்கிற பகுதியை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா புறக்கணிக்கலாம். புறக்கணிச்சு எழுதினு சொன்னா இன்னைக்கு L1 வர்க்கம்னு சொல்றது என்ன இந்த மாதிரி இருந்திருக்க போகுது, வர்க்கம் என்ன 1 பிளஸ் இதெல்லாம் புறக்கணிச்சு என்னன்னு வரும் மிச்சமா 2 அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டாவாக இருந்திருக்க போகுது. விளங்கிட்டா? இந்த மாதிரி இருந்திருக்க போகுது. இதுல இருந்து பாருங்க, சரியான நம்மளுக்கு தேவை என்ன, எக்ஸ்ங்கிறது என்னன்றதுதான் தேவை. அப்ப நான் என்ன செய்யலாம்னு சொன்னா எக்ஸை கொண்டுட்டு வந்து இதோட தொடர்புபடுத்த 7 மாண்டல் தொடர்புபடுத்த 7 மாண்டல் யோசிச்சா இதுல இருந்து நாம ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். இந்த அறிக்கிற சமன்பாடுல இருந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கலாம். இந்த மாதிரி எழுதலாம். சரியான எப்படி எழுதலாம்னு சொன்னா சரியான இந்த மாதிரி எழுதலாம். எப்படின்னா L1 வர்க்கம் மைனஸ் என்ன L/2 வர்க்கத்துல இதை கழிச்சா வாரது எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கு. அதான சொல்லுது. இங்க அடிக்கிறத கொண்டு போய் அங்கால கொண்டு கழிச்சிங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கத்துக்கு சமன். அப்ப இங்க அடிக்கிறத கொண்டு வந்து இங்கால கழிச்சுட்டா எக்ஸ் வர்க்கத்தை நேரடியா பிரதிட இயலுமா இல்லையா? பிரதிட இயலும். அப்படி கரெக்டா கொண்டு வந்து கழிக்க இயலுமான்றதுல கேட்டா இல்ல, இது வந்து பிரக்கெட்டோட ஒரு பெருக்கத்துல இருக்கு. இதை தனியே பெருக்கி போட்டு இங்கால கொண்டு வந்து கழிக்கலாம். கழிச்சா வந்து L1 வர்க்கம் மைனஸ் L/2 முழுவதின் வர்க்கம் சமன் என்ன வரும்னு சொல்லி கேட்டா இதை வர்க்கி சொல்லி என்ன வரும், L வர்க்கம் கீழுக்கு 2 வர்க்கம் என்ன 4. அப்ப L வர்க்கம் பை 4 இன்டு 2 அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டா வந்துருக்க போகுது. இதுல இருந்து உங்களுக்கு ஐடியாவுக்கு போறதுக்கு விடைக்கு போறதுக்கு L1 வர்க்கம் மைனஸ் என்ன L/2 இந்த முழுவதின் வர்க்கம் சொல்றது எதுக்கு சமனாக இருந்திருக்க போகுது, எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனாக இருந்திருக்க போகுது. அப்ப இன்னைக்கு நீங்க இப்ப எழுதலாம் எக்ஸ் வர்க்கம்ங்கிறது சரியான இதையும் சுருக்கலாம். இதையும் சுருக்கினா இன்னைக்கு 2 வந்துருக்கு. அப்ப L வர்க்கம் பை 2 இன்டு அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டான்னு சொல்லி வந்துருக்க போகுது. இந்த மாதிரி இருந்திருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு கேட்டது என்ன, எக்ஸ் இன்னைக்கு எக்ஸ் வர்க்கம் இருக்கு, அங்கால போயிடுச்சுன்னு சொன்னா வர்க்கம் மூலமாக போகும். அப்ப எக்ஸ் சமன் இந்த மாதிரி வரும். அங்கால வர்க்கம் மூலமா போனா வர்க்க மூலத்துக்குள்ள பாருங்க எல் வர்க்கம் இருக்கு, அது வெளியே வரும். அப்ப எல் மிச்சதுல எதுலையுமே வந்து வெளியே வாரத்துக்கு இது இல்லை. அப்ப என்ன டெலி வரும், அல்ஃபா இன்டு டெல்டா டீட்டா பை 2 சொல்லி வந்திருக்க போகுது. ஆகவே எத்தனையாவது விட பொருத்தமான விடையாக இருந்துச்சுன்னா முதலாவது விட பொருத்தமான விடையாக இருந்திருக்கும். அப்போ